லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அது உருவானதுனால ப்ரொட்டஸ்ட் வந்து டெல்லியில் ஆரம்பிச்சது. இப்போ தமிழகத்தில் சென்னையில் வரைக்கும் இப்போ மத்திய எல்லா மாவட்டத்திலையும் இந்தியா முழுக்க அதை தொடங்கிட்டாங்க. இந்த போராட்டங்களால் வந்து காவல்துறையினர் வந்து மாணவர்கள் மீது ரொம்ப கடுமையான தடியடி நடத்துறது, அவங்கள இழுக்கிறது, தூக்கின்னு போய் அங்கே கண்டிக்கிறது, சிறையில் இந்த மண்டபத்தை திரும்ப வைக்கிறது, கைது பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. தேன்கூட்டில் கையை வச்ச மாதிரி மோடியுடைய நிலைமை மாறிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் இயல்பாக நடக்காது. இதுக்கு முன்னாடி ஒரு சர்வதேச அரசியல் இருக்கலாம், இயல்பாக கூட நடக்கலாம், ஆனால் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. மோடி 15 ஆண்டுகள் ஆண்டு விட்டார். அப்புறப்படுத்தணுங்கிறத வந்து ஒரு அரசியலாக கூட இருக்கலாம், சர்வதேச அரசியலாக கூட இருக்கலாம். அடுத்து காங்கிரஸ் எப்படி அப்புறப்படுத்தப்பட்டதோ அதே மாதிரி புதிதாக ஒரு கட்சியை கொண்டு வந்து அமர வைக்கலாம் அப்படிங்கிறது. இது இயல்பாக ஒரு நடந்த போராட்டம் விட்டுருந்தா வேறு. இப்போ வந்து சமூக வலைதள காலம் எல்லாம் உடனுக்குடன் இதில் வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க குழந்தைங்க தங்களுடைய படிப்புக்காக வர்றவங்க, அந்த நியாயத்துக்காக கேட்டு வர்றவங்க, மாணவர்கள். இன்னொன்று முக்கியமானவங்க, அதில் இருக்கிற பெருவாரியானவங்க 90% பேர் பிஜேபி ஆதரவு மனநிலை கொண்டவர்கள். பாஜக தான் நமக்கு தேசபக்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்களாக தான் இருப்பாங்க. இப்போ அவர்களை வந்து இந்த மாதிரி அடித்து துவம்சம் பண்ணுறது இருக்குல்ல, அந்த காட்சிகளெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. அவ்வளோ கொடூரமாக அடிக்கிறாங்க காவல்துறை. போராட்டம் பண்ணுறாங்க, மாணவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரியான மாணவர்கள் போராட்டத்தை எல்லாம் எப்படியும் வந்து பேசி அதை சமாதானப்படுத்துறது தான் வந்து புத்திசாலியான ஒரு அரசுக்கு அழகு. ஆனால் அதை அடித்து இன்றைக்கி பாருங்கள், நாடு முழுக்க அந்த போராட்டம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வந்து நிறுத்துறது கஷ்டம். ஏதாவது ஒரு கோரிக்கை ஒன்று அரசு மன்னிப்பு கேட்கணும், அப்படி தான் போகணும். இது அப்படி பண்ணால் தான் அது வந்து போராட்டம் இதாகும், தற்காலிகமாவது இதாகும். ஆனால் என்ன நீங்கள் வந்து இது பண்ணாலும் சரி, இந்த அடி 2029 தேர்தலில் பாஜகவுக்கு விழப்போகிற அடிக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த அடி. தொடக்கம். இப்போ இவங்க போராட்டம் தொடங்கும் போது வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த நீட் தேர்வுக்கான வினாத்தாள் வந்து கசிவு நடந்தது, அதை ஒட்டி தான் இவங்க தொடங்கினாங்க. ஆனால் அது வந்து டெய்லி ஒவ்வொரு நாளும் அதனுடைய நிலைப்பாடு மாறும்போது இந்த போராட்டத்துக்கான நோக்கம் வந்து சிதைஞ்சிரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அதை பேசுகிறாங்க. தொடர்ந்து அவங்க அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி என்னன்றாங்க, அந்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் வந்து பதவி விலகணும் அப்படின்றாங்க. அப்புறம் குடும்பம் இது பிஜேபிக்கு வந்து ஒரு சலசலப்பை உருவாகுது. இப்படி உருவாகுது. இங்கே தமிழ்நாட்டில் போராடக்கூடியவர்களுக்கும் எங்களுக்கும் சம்மதம் இல்லை அப்படின்னு அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைவர் வந்து சொல்கிறார். அதாவது மற்ற மாநில நடக்கிறது எங்களுக்கு நாங்கள் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறார். அங்கே இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் இதில் திமுக வேறு அமைதியாகவே இருக்குது, எந்த நிலைப்பாடு எடுக்கிறதுன்னு தெரியாது, அமைதியாகவே இருக்குது. போன செங்கல் காட்டி நீட்டுக்காக இப்படிலாம் ஒரு இது நடக்குது. இப்போ அமைதினா அதாவது ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். அது மாதிரி வந்து மாணவர் போராட்டம் ஆதரவு அளிக்கிறோம். நீட்டோடைய எங்கே நாங்கள் ஆரம்பித்தோம், நீட்டு போராட்டத்தை இவங்க ஆரம்பித்தாங்களாம், நாங்கள் ஆரம்பித்தோம், அதனால் அதை அப்படி நாடு முழுக்க இன்னைக்கு பேப்பர் வச்சு கொளுத்துனாங்க. அப்படி எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிடுறது இல்லை, அந்த மாதிரி மாற்ற பார்க்குறாங்க. இதில் ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் நடக்குது. ராகுல் காந்தியை பிடிச்சி தரன்னு இழுத்து தூக்கிட்டு போய் ரத்த காயம் வர்ற அளவுக்கு நடக்குது. ஆனால் அது கூட ஒன்று மண்ணா இருந்த ராகுல் காந்தியை பிரதமராக்க துடித்த ஸ்டாலின் அது இந்திய கூட்டணியிலேருந்து வெளியே வந்த பிறகு இந்த சம்பவம் நடந்ததுனால கமுக்கமாக இருக்காங்க. இது மட்டும் கமுக்கம் கிடையாது. இந்திய அணியிலிருந்து திமுக வெளியே வந்தது மட்டும் இல்லை, அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்கு. அந்த மர்மம் பாசிச பாஜக பாசக்கார பாஜகவா மாறுவதற்கான ஒரு நெருக்கம் இருக்கிற மாதிரி தோணுது. எல்லாம் ஒரு ராகுல் காந்தி நம்ம கூட கூட்டணிலே இல்லைங்க, ஒரு அநீதி நடக்கு, மாணவர் போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு போயிருக்காரு, இப்படி தாக்குதல் நடத்துகிறாங்க, ஒரு இயல்பான ஒரு கண்டனம் தெரியுங்கள்ல, மாணவர் மீதான தாக்குதலுக்கு தான் கண்டனம் அப்படிங்கிறதோட கடந்து போயிடுறாங்க. இது இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா பாஜக அப்படி ஒரு சாய்வு நிலை ஏற்கனவே ஆட்சியில் 2029 ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரதமராக நிற்கலான்னு முயற்சி செய்வாரோ? ஓ, அந்த அளவுக்கு போறீங்க நீங்க, எக்ஸ்ட்ரீமா போறீங்க. அதான் சொன்னாரு RS பாரதி. ஆமா, நாங்களே கூட நிற்போம், ஏன்னா வேற வழி இல்லை, வேற ஆள் இல்லை, கூட்டணியில் யாரும் இல்லை. அப்படிங்கும்போது அந்த நிலை தான் எடுத்தாகணும். வேற யாரு, ஸ்டாலின் தான் பிரதமர். ஏற்கனவே அவங்க புத்தகம்லாம் போட்டிருக்காங்க, நீங்க என்னமோ புதுசா இதாகிறீங்க. அவங்க வந்து ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டை மட்டும் இல்லை இந்தியாவை ஆள்றதுக்கு தகுதி உள்ளவர்ன்ட்டு அது நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம குறையாம சொல்லக்கூடாது. முதல்ல துண்டு சீட்டை வந்து ஒழுங்காக பார்த்து அதுக்கு எழுதி கொடுத்த கேள்விகளை ஒழுங்காக பார்த்து பதில் சொல்லணும் அப்படிங்கிறது. ஆக அது போகட்டும். ஆனாலும் இப்படி ஒரு காய் நகரத்தில் நடக்குது. இப்போ இந்த மாதிரியான போராட்டங்களை வந்து தமிழ்நாட்டிலையுமே நடக்குது. இங்கே உள்ள அரசு வந்து அதை கவனமாக கையாளணும். அரசு வந்து நீட் தேர்வுக்கு எதிராக இருக்குது. போராட்டம் வந்து வெவ்வேறு காரணிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருது. ஆனால் ஒரு போராட்டம் வலுப்பெறுது, வலிமையாகுது அப்படிங்கும்போது
என்ன ஆகும்னா அதில் பல்வேறு கோரிக்கைகள் உதிக்க ஆரம்பிக்கும். ஜல்லிக்கட்டு போராட்டம் இப்படி தான் ஆரம்பிச்சு, அப்படிதான் ஒருத்தரே கோரிக்கையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பல கோரிக்கைகள் உள்ள அமைப்புகள் பல அரசு செவி சாய்க்குது அப்படின்னும் போதே இங்க டிமாண்ட் பண்றவங்களுடைய நோக்கம் மாறும்ல கொஞ்சம். இன்னொன்று உள்ள பல்வேறு அமைப்புகள் ஊடுருவாங்க. இப்போ காங்கிரஸ் உள்ள நுழையும் போது காங்கிரஸ் அந்த போராட்டத்தை இது என்ன அறுவடை செய்யலாம் அப்படின்னு அது பார்க்கும். திமுக நுழைஞ்சா அது ஒரு அறுவடை செய்யலாம்னு பார்க்கும். இப்படி பல்வேறு கட்சிகளும் அதை பயன்படுத்துவாங்க. பாஜகவை வீழ்த்துவதற்கான திரும்ப கூட சொல்லியிருக்காரு, பாஜகவை வீழ்த்து உண்மையிலே அதுதான். இப்போ திராவிட கட்சிகளை வீழ்த்துவதற்கு நமக்கு விஜய் தான் வந்து சிறந்த சரி வீழ்த்திட்டார், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி பாஜகவை வீழ்த்துறதுக்கு இந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதான. இப்போ ஒரு எழுச்சி இருக்குல்ல, ஒரு பூம் உருவாகுது இல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரியான பூம். இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழர்கள் ஒரு பெரிய ஒரு வீரம் சரிந்த போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தை அறுவடை செய்தது திமுக தான். சீமான் அவர்கள் வந்து சீமானு நாம் தமிழரோ தமிழ் தேசியர்களோ வந்து தொடர்ச்சியாக திராவிடம் டுபாக்கூருன்னு ஆரம்பித்து திராவிடத்துக்கு எதிரான ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் கட்டமைச்சு வச்சுருந்தாங்க. சரியாக வந்து விஜய் வந்து குறுக்காப்பில் இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி அவர் எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. இப்படி வந்து ஒரு பூம். அதோட சேர்த்து விஜய்க்குன்னு ஒரு அலை இருந்தது. மோடி அதே மாதிரி தான் வந்தாப்புல. அது காங்கிரஸ் ஊழல் இருந்துச்சு, அப்படியே அண்ணா சாரை உட்காந்து உண்ணாவிரதம் ஊழல் எதிர்ப்பு போராட்டம்னு ஆரம்பிச்சாரு. அது டக்குன்னு வந்து மோடி வந்து அதனால மோடி சுத்தமானவர், நாடை வந்து அப்படி ஆக்கிட்டார் இப்படி ஆக்கிட்டாருன்னு குஜராத்தை வந்து மாதம் மும்மாறி பொழிகிறதுன்னு ஆரம்பிச்சு ரைட்டப்புகள் வீடியோஸு ஃபோட்டோஷாப்புன்னு போட்டு அதை கைப்பற்றாங்க. இப்படி தான் நடக்கும். அப்போ இந்த போராட்டம் அது 29 தேர்தலில் இதோடைய முடிவு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்க சூழலில் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சி நாளைக்கு நடக்க போகுது. அது வந்து ஜனநாயகன் வெளியீடு. ஏகப்பட்ட வந்து தடைகள் இதெல்லாம் நடந்து அவரை முதல்வராக்கி தான் அந்த படம் வெளியே வரணும்னு இந்த அமைஞ்ச விஜய் தம்பி லயலாமணி சொன்ன மாதிரி 3 மாதத்துக்கு முன்னாடி வந்தா தளபதி விஜய், 3 மாதத்துக்கு அப்புறம் வந்தா சிஎம் விஜய், முதல்வர் விஜய் அப்படின்னு நடந்து போச்சுங்க. என்ன இந்த கருணாக்கா என்னன்னு தெரியல, சொல்றதெல்லாம் நடக்குது. அப்போ ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுட்டு பண்ணிட்டாங்களா இல்லை இயல்பாக சொல்கிறாங்களான்னு தெரில. இப்போ நாளைக்கு அந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ இங்கே மாணவர் போராட்டம் நாடு முழுக்க நடக்குது. இங்கே வந்து தமிழ்நாட்டில் மாணவர் போராட்டங்கிறது திரையரங்கில் திமுகவுக்கு நீங்கள் சொன்னதுனால இப்போ திமுகவுக்கு நாளைக்கு இன்னொரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், தூய்மை பணியாளர் போராட்டம் நடக்கும் போது இவர் எப்படி கூலி படம் பார்க்க போனாரோ அந்த மாதிரி இங்கே நீட் எதிர்க்கான போராட்டங்கள் நடக்கும்போது இவர் வந்து ஜனநாயகன் படம் பார்க்க போயிட்டார் அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு எடுக்கலாம். அப்படியே வந்து அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். ஜனநாயகன் அதுக்காக ஜனநாயகன் படத்தை ஏகப்பட்ட தடைகளுக்கு அப்புறம் மறுபடியும் தடையை ஒத்தி வைப்பாங்களா அப்படின்னு இல்லை. ஆனால் வந்து இதுதான் இப்படி வந்து நம்ம பேசலாம். இப்படி போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீட்டுக்கு எதிராக ஆரோக்கியமான அறிவுபூர்வமான முறையான ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். இந்த அரசு வந்து நீட்டுக்கு எதிரான அரசு தான். அப்படிங்கும்போது மாணவர் போராட்டத்தை துணை நிற்கணும். இப்போ புத்திசாலிகள் என்னன்னா, இப்போ காவிரி நீர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு போராட்டம் தான். காவிரி அந்த கன்னடர்கள் போராடும் போது அங்கே உள்ள அரசு காவல்துறை வந்து என்ன பண்ணும்னா அவர்களை வந்து அப்படி வேடிக்கை பார்க்கும். பந்தோபஸ்தாக இருக்கும், வேடிக்கை பார்க்கும், அடிக்க மாட்டேன். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அப்படி போராடினா உடனே அடித்து கையை காலை உடைக்கிறதையே காவல்துறை பண்ணும். இதான் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அரசு மேலே தப்பு சொல்கிறதா இல்லை அதிகாரிகளுடைய? அதாவது ஒன்று நிலைப்பாடு, அரசோடைய நிலைப்பாடு ஒன்று. அரசு அதிகாரம் என்ன நிலைப்பாடில் இருக்கோ அதுக்கேற்றப்பல தான் காவல்துறையும் வேலை பார்க்கும். அதே சமயம் காவல்துறையோடைய புத்தின்னு ஒன்று இருக்குது. அந்த புத்தி பல நேரங்களில் தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிச்சிடும். அது அரசுக்கு நெருக்கடியாகவும் மாறிப்போம். அப்போ அதை எல்லாம் கவனிக்க வேண்டியது. அரசுடைய பேரை கெடுக்கிறதுக்குன்னே உள்ளுக்குள்ள ஆள்கள் இருப்பாங்கல்ல, அவர்களும் செய்வாங்கல்ல. அப்போ இப்போ நீட் தேர்வுக்கு எதிரான அரசு தான் விஜயுடைய அரசு அப்படின்னால் இந்த மாணவர்களுடைய போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம், தார்மீக ஆதரவு கொடுக்குறோம். அப்போ மாணவர்கள் அங்கங்கே போராட்டம் இப்போ எப்படி நடந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாலச்சந்திரன் படுகொலை செய்யப்பட்ட அந்த புகைப்படம் வெளியானப்போ தமிழகம் முழுக்க அது வந்து ஒரு பெரும் கொந்தளிப்பு மாறியது. அரசு அதை மறைமுகமாக ஆதரித்தது. ஜல்லிக்கட்டு போராட்டம் அரசு மறைமுகம், அரசுனா அன்றைக்கு பினாமியாக பின்னணியிலிருந்து இயக்கிக்கிட்டு இருந்த சசிகலா அதை மறைமுகமாக ஆதரித்தார். இப்படிதான் நம்ம வந்து ஒரு போராட்டத்தை நமக்கான போராட்டமாக என்னன்னா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த போராட்டம் கைமீறி போயிடும். ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படிதான் கைமீறி போனது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாணவர்களை அடிக்கக்கூடாது. அவர்களை வந்து அதை வந்து உங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும் அப்படின்னு கடந்து போகிறது தான் புத்திசாலியான அரசு காலம். விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் திமுக கொண்டு வந்ததில் நிறைய நலத்திட்டங்களை எதையும் அவர் நிறுத்தலை அப்படின்னாலும் அந்த நலத்திட்டத்துக்கான வைத்த பெயர் அதை வந்து தொடர்ந்து மாற்றம் செய்கிறாரு. மகளிருக்கான விடியல் பேருந்து அப்படின்றதுல விடியல்ன்ற வார்த்தையை எடுக்கிறதா இருக்கட்டும், இப்போ முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் அதில் வந்து காமராஜருடைய அந்த காலை தினம் இந்த மாதிரி பெயர் மாற்றம் செய்கிறது, இந்த மாதிரி தொடர்ந்து பெயர் மாற்றம் பண்ணுறது வந்து
திமுகவை சீண்டும் நிலையில் இருக்குது, நீங்கள் ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க, மக்களுக்கு நாங்கள் நல்லது தானே பண்ணோம் அப்படின்னு அவங்க தரப்பு சொல்கிறாங்க. இல்லை அதில் இப்போ இந்த பஞ்சாயத்து வந்துடும், நம்ம காமராஜர் அவர்களுடைய பெயர் வைக்கிறதுங்கிறது மிக பொருத்தமானது. இப்போ அதை பெயர் வைக்கிறது பொருத்தம் தான், நாங்கள் ஒரு பேர் வச்சிருக்கோம்ல, அதுதான் பேரை மாற்ற வேண்டிய நோக்கம் என்னன்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் கடந்த ஆட்சியில் நீங்கள் செய்யலையா? நீங்கள் எவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்கீங்க, அதை புது ஆட்சி வரும்போது செய்தானே செய்வாங்க. அது இல்லாமல் வேற நம்ம வந்து சட்டமன்றத்தில் வேற சொல்லியிருக்கோம், என்ன தம்பி அப்பாவை காணணும்னு சொல்லியிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது நீங்கள் கடந்த ஆட்சியில் கக்கூசை தவிர வைக்கலைங்க. மீது எல்லாத்துக்கும் கலைஞர் நூற்றாண்டுன்னு வச்சு உங்களுடைய எல்கையை நிறுவுறீங்க தமிழ்நாட்டில். நீங்கள் தான் வந்து என்னமோ கூட ஒரு பாலத்துக்கு பேர் வச்சு, ஆமாம் உங்கள் அப்பா வீட்டு காசா எடுத்து வச்சீங்க. இல்லை அரசு பணம், அதுக்கு எதுக்கு வந்து நீங்கள் இந்த பேரை வைக்கிறீங்க, பொதுவான வச்சுட்டு போயிருக்கலாம்ல. அப்போ திணிக்கும் போது அடுத்து வர ஆட்சி வந்து அதை மாற்றத்தான் செய்வாங்க. இப்போ விடியல்னு நீங்கள் பிராண்ட் ஆக்கியிருக்கீங்க. அப்போ விடியல்னு சொன்னால் அந்த பெயர் பதியும், அப்போ அதை தூக்கு, அதான் அப்பாவை காணும், மக்கள் மனதில் இருந்து அப்பாவை தூக்கிடும் அப்படிங்கிறது தான் விஜயோடைய அரசியல். வந்து எனக்கு இந்த காமராஜருடைய பெயர் வைத்தது நான் 100% வரவேற்கிறேன், அது சரியானது. இந்த புதிய திட்டங்களை உருவாக்கி நாங்கள் பெயர் வச்சோம் அப்படின்ற வித்தியாசத்துக்கும் நாங்கள் வச்ச ஒரு திட்டத்துக்கு பெயரை நீங்கள் எடுக்கிறதும் பெரிய ஒரு முரணா. அதாவது ஒரு திட்டம் நல்ல திட்டம்னா அதை தொடர்றது தான் ஒரு அரசுடைய. இப்போ அம்மா உணவகம் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தார். கடந்த ஆட்சி வந்தோடனே இவர்கள் அதை ஒழிக்க பார்த்தாங்க, லாபம் வரலன்னு எடுக்க பார்த்தாங்க. அதை வந்து எல்லாரும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சும்மா அதை டம்மியா வச்சுட்டு பெரிய வெளிச்சமே இல்லை. அம்மா உணவகம் ஆரம்பித்த போது ஜெயலலிதா ஆட்சியில் அவ்வளோ சிறப்பாக நடத்தப்பட்டது. கடந்த ஆட்சியில் அப்படி போயிருது, அப்படி விட்டது. இப்போ வந்து மீண்டும் இது பண்ணி புத்துணர்ச்சி ஊட்டி பண்ணுறாங்கல்ல, இதை மாதிரி தான். அப்போ புதிதாக இவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க, இவர்கள் தேவையான பெயர் வைப்பாங்க. இப்போ என்ன கேட்டால் பொதுவாகவே இந்த மாதிரியான அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவர்களுடைய பெயர் வைக்கக்கூடாது. பொதுவாகவே எல்லாமே பொதுவான பேராக வச்சுட்டு போங்க. தமிழ்நாடு அரசுன்னு வைங்க, யாரும் விட்டு காசுலையும் கொடுக்கல. இப்போ காமராஜ் அவர்களுடைய பேர் வைக்கணும், காமராஜ் அவர்கள் சிறப்பு வாய்ந்தவர், அவர் தான் வந்து இவ்வளோ பள்ளிக்கூடங்கள் உருவாகிறதுக்கும் மாணவர்கள் படித்து இத்தனை தலைமுறை வர்றதுக்கும் வந்து அவர் பங்களிப்பு செய்திருக்காரு. அதனால பொருத்தமாக இருக்குது, அது வைக்கிறதுல தவறு கிடையாது. சேலம் அருகே அம்பேத்கர் சிலையுடைய நிறுவுறதுக்கான ஒரு பிரச்சனை, இது ரொம்ப நீண்ட நாளாக இருக்குது. இது பெரிய போராட்டங்கள், இது வந்து சரியான நிலைப்பாடு, சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாமல் அரசும் திணறுது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்குதுண்ணா. இந்த ஒதியத்தூர் அந்த இடத்துல வந்து இப்போ அம்பேத்கர் சிலையை வைக்கிறதுக்கு ஏன் வந்து தாவேக அரசு முன் வர மாட்டேங்குது, ஏன் இதில் நிலைப்பாடு எடுக்கிறதுல ஒரு சுணக்கம் இருக்குது? ஆமாம், இல்லை அது வந்து செய்யணும்ல. இப்போ அது அவர்களுடைய கொள்கை தலைவர். இப்போ அம்பேத்கர் சிலைங்கிறது ஒரு அரசியல் குறியீடு. அப்போ அதை வைக்கிறது அம்பேத்கர் முதல்ல வந்து எனக்கு அதை உடன்பாடு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தவர்கள் வந்து அதை தங்களுக்கான சொந்தம் போல் தங்களுக்கான தலைவர் போல் அதை வந்து மாற்றுறதே வந்து இது இல்லை. அது முதல்ல இவர்களிடமிருந்து அம்பேத்கரை விடுதலை பெற வைக்கிறது முக்கியமானது. அம்பேத்கர் பொதுவான தலைவர் வைக்கிறதுனாலேயே உங்களுக்கு சிக்கல் இருக்குதுன்னா அவங்க கிட்ட நான் விடி வைக்கணும்னு சொன்னா அப்புறம் அதாவது என்னன்னா அது சிக்கலாகுது. அதான் நீங்க கொண்டாடத்துல சிக்கலா இருக்கிறதுக்காக அவன் வைக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அதாவது என்னன்னா மனநிலை வந்து இவர்களுக்கான பிராண்ட் அவரு ஒரு அறிவிப்பா சேகுவேராவை எங்க அப்பா நான் கொண்டாடுறேன் சேகுவேராவை வந்து இவர்களுக்கான தலைவர் இந்த சாதிக்காரங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல. ஆனா எல்லாருக்குமான பொதுவான ஒரு போராட்டம். அப்படி சொல்ல போனாலும் அம்பேத்கர் வந்து இங்க இருக்கக்கூடிய அமைப்பினரே அந்த சாதியை கிடையாது, பொதுவான ஆளா தான் வச்சிருக்கணும். அவரை பொதுவான ஆளா தான் வைக்கணும். என்ன ஆகி போச்சுன்னா அவரை வந்து இந்த ஒரு அடையாளத்துக்குள்ள சுருக்கும் போது அது வந்து அப்ப இவர் இந்த சமூகத்துக்கான ஆளு அப்படிங்கிற ஒரு தோற்றம் உருவா. நான் அந்த தோற்றத்தை தான் தவறுன்னு சொல்றேன். அந்த தோற்றம் உருவாக்கப்படுவது தவறு, அதை விடுதலைப்படுவது அவசியமானது. என்ன சொல்ல வரீங்கன்னா அப்ப அந்த அட்டவணை பிரிவினர் யார் வந்து அம்பேத்கரை கொண்டாட வேண்டாம்னு நான் சொல்ல. அது ஒரு பொதுவான தலைவர், தங்களுக்கான பிராண்டான தலைவராக மட்டும் அதை சுருக்க வேணாம் அப்படிங்கிறேன். அதை பொதுவான தலைவராக மாற்ற வேண்டியது அவசியம். அதுக்கான முன்னெடுப்புகளை செய்யணும். அப்படி யார் பண்ணணும்? அது அரசுகளும் அதை அடுத்தடுத்த அமைப்புகளும் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் செய்ய வேண்டியது இவர்களுக்கானது அப்படின்னு. அது என்ன ஆகுதுன்னா அட்டவணை பிரிவினர் அவர்களுக்குன்னு சங்கம் வைக்கிறது, வந்து ஆட்டோ இந்த மாதிரி இது ஏதோ ஒவ்வொன்று இதாக வைக்கும்போது அதுக்குள்ள அது ஒரு பிராண்டாக மாறும்போது அது இவர்களுக்கானதாக மாறி போகுது. இன்னொரு எல்லா சமுதாயத்திலையும் இதை பயன்படுத்திக்கிறாங்க, எல்லா கம்யூனிட்டிலையும் அதை பயன்படுத்துறாங்க. இப்போ நாடார்கள் யார் காமராஜரை பயன்படுத்துறது இல்லையா? எல்லாருமே நாடார்கள் காமராஜரை பயன்படுத்துறவங்களால கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. வைக்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? காமராஜர் பொதுவானவர் ஏத்துக்கிற சமூகம் யார் அம்பேத்கர் ஏத்துக்கிறது? உங்களுக்கு தயங்க இருக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியாது? இங்க ஒரு சாதிய மனநிலை இருக்கு. அம்பேத்கர் மீது அது மிக அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டது. அம்பேத்கர் கால் போட்டு பிரச்சனை. அம்பேத்கர் விடுதலை செய்ய முடியாத
முடியாத இந்த சூழலில் இந்த சாதிய சிக்கல் வந்து அதில் வந்து அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கு. இப்போ அம்பேத்கர் எல்லா இடங்கள்லையும் நின்றுக்கிட்டு இருந்தார். இப்போ வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு சிலை திறந்தாங்க. ரொம்ப அட்டகாசமான சிலை, கம்பீரமாக கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருக்கிற ஒரு சிலை. அந்த சிலை இப்போ தமிழ்நாடு முழுக்க, இப்போ இந்தியா முழுக்கவே பல இடங்களில் வைக்கிறாங்க. வட இந்தியாவில் ஏற்றுக்கிறாங்க, ஆனால் இங்கே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே அதுதான் காரணியான்னு எனக்கு தெரியல. அதுதான் காரணம். அம்பேத்கர் சிலை வைக்கிறது இன்னும் அம்பேத்கர் சிலையை ஏற்றுக்கிறதே பெரிய பிரச்சனை. அதுக்கும் மத்தியில் அந்த அம்பேத்கர் வந்து கால் மேல் கால் போட்டு உட்காந்துருக்காரு. அது இன்னும் பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்கு. எப்படியெல்லாம் சிக்கல் வருது அம்பேத்கருக்கு பாருங்க. இது வந்து அவசியமற்றது, இது தவறானது. ஒரு தவறு நடக்குன்னா அந்த தவறுக்கு அரசு துணை போகக்கூடாது. அதாவது இந்த இடத்துல சாதிய வன்கொடுமை நடக்குன்னா அந்த சாதிய வன்கொடுமையை தடுக்கிற வேலையை தான் அரசு செய்யணுமே இல்லையா, சாதி வெறியன்கிட்ட போய் சமரச பேச்சு பேசக்கூடாது. அதுக்கு தான் அரசு அதிகாரிகள் இருக்காங்க, கலெக்டர் இருக்காரு. நீங்கள் எல்லாம் உட்காந்து என்ன பண்ணுன்னா, இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இவர்களுக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் இது பண்ணி கொடுத்தீங்கன்னா, ஏதாவது குடி தண்ணீர் கொடுத்தீங்க, இங்கேருந்து இங்கே குடி தண்ணீர் குடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து ரேஷன் கடையை ஒப்படைப்போம் அப்படின்னா, கொடுத்துரு, எடுத்துகிட்டு போயிரு, உனக்கு ரேஷன் கடை கிடையாதுன்னு அரசு சொல்லணும். அரசு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. ஏன்னா அடிப்படையில் அது ஒரு சாதிய தீண்டாமை மனநிலை. அப்படிங்கும்போது அவர்கள் அநீதியாக இருக்கிறாங்க. இப்போ ஆணவ படுகொலைக்கு எதிராக வந்து மனு கொடுக்குறாரு ஒருத்தர், வேணான்ட்டு. இப்போ ஆணவ படுகொலைங்கிறது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கானது கிடையாது. ஆணவ படுகொலை ஒரே சாதிக்குள்ள நடந்தாலே ஆணவ படுகொலை தான். காதலுக்காக நடக்கிறது. இப்போ எல்லா மக்களுக்கும் ஒரே மதத்துக்குள்ள வந்து முஸ்லீம் பையன் முஸ்லீம் பொண்ணு காதல் திருமணம் செஞ்சுட்டாங்க, அப்பாவுக்கு பிடிக்கல, பொண்ணோடைய அப்பாவுக்கு பிடிக்கல, இல்லை பையனுடைய அப்பாவுக்கு பிடிக்கல, இப்போ அந்த தம்பதிகளை வெட்டி கொள்றாங்கன்னா அது ஆணவ படுகொலை தான். ஒரு பறையர் பையன் ஒரு பறையர் பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னா அதை வந்து வெட்டி கொள்றாங்கன்னா அது ஆணவ படுகொலை தான். ஒரு நாடார் பையன் ஒரு நாடார் பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் அது ஆணவ படுகொலை தான். வெட்டி புரிதல் இல்லை. இந்த புரிதல் இல்லாதோட விளைவு இது என்னன்னா ஆணவ படுகொலை. அது என்னன்னா காதல் அப்படின்னாலே இவர்களுக்கானது மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு மண்டை கோளாறு சிக்கல் அதில் வர்றது. அது எவ்வளோ பெரிய தைரியம்னு பாருங்க. அந்த இதுக்கு இது பண்ணக்கூடிய ஒரு குழுவிட்டே போய் அதுக்கு எதிராக இது கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ புத்திசாலிகள்னு பாருங்க. அப்போ மனநிலையில் இருக்கிற சிக்கல் இது வந்து சரி செய்யப்பட வேண்டிய விஷயம். இது சாதிய மனநிலை. அந்த சாதி மனநிலை இருக்குன்னா அதை உடைக்க வேண்டியது. குறிப்பாக இந்த விஷயத்தில் தாவேகாவுடைய கொள்கை தலைவர் அம்பேத்கர். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா விஜயே வந்து நிறைய திறந்து வைக்கணும். இப்போ விஜய் பிம்பத்தில் நிறைய விஷயங்கள் அடிபடுது இல்லை. அப்போ விஜய் வந்து அதை வந்து உடச்சி எப்பா நானே வந்து திறந்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஸ்கோர் தான். இப்போ எம்சி ராஜா ஹாஸ்டல் பண்ணாரு, பேசவே முடியாது. ஆமாம், எம்சி ராஜா ஹாஸ்டலுக்கு போய் இது பண்ணாரு, வந்து சரி பார்த்துட்டு வந்தோன்னா அடுத்த நாளே சரியாகுது இல்லை. அதே மாதிரி விஜய் அவர்கள் இந்த சிலையை போய் இது பண்ணலாம். அதை தான் வந்து சீமான் அவர்கள் கேட்குறாரு. எப்பா வந்து ஒரு சிலை உங்களுடைய கொள்கை தலைவர், அதையே வந்து உங்களை இது பண்ண நம்ம திறக்க முடியல, இதுக்கு துப்புக்கிட்ட அரசு அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கார். அந்த விமர்சனத்தை இப்படி விஜய் உடைத்தாருன்னா அது புத்திசாலித்தனம். விஜயுடைய அமைச்சரவையில் உள்ள ஒரு அமைச்சர், அவர் என்ன பாலாஜியா, அவர் வந்து சீமானா யாரு, எம்எல்ஏவா எம்பியா? அப்போது எவ்வளோ எகத்தாலாம் இருக்கணும் உங்களுக்கு. சீமான் ஒரு விமர்சனம் வைக்கிறார், அந்த விமர்சனம் சரியா தவறா அப்படின்னு பதில் சொல்லணும். உங்களுக்கு ப்ரெஸ்ஸில் பேசுகிறதுக்கு வந்து இது இல்லை, அந்த அளவுக்கு விஷயம் இல்லை. அதுக்காக எகத்தாளமாக வந்து சீமானா விஜய் எம்எல்ஏவா எம்பியா அப்படின்னு கேட்குறது என்ன மாதிரி? இது ஒருத்தர் தோற்று போயிட்டா நீங்கள் வந்து எல்லாரும் வந்து ஏறி மிதிப்பீங்களா? சீமான் அவர்கள் ஒரு விமர்சனம் வைக்கார். நீங்கள் உங்களுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய ஒரு அம்பேத்கரை அவருக்கு சிலை திறக்கிறதுல இவ்வளோ சிக்கல் வருது, ரெண்டு சமூகங்களுக்கு இடையில் ஏதோ ஒரு முரண்பாடு வருது, ஒன்று எதிர்க்கிறாங்க ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனை வருது, அதை தீர்க்க வேண்டிய வேலையை வந்து நீங்கள் செய்யணும்ல அப்படின்னு சீமான் ஒரு விமர்சனம் வைக்கார். அது நியாயமான கேள்வி. அதுக்கு வந்து என்ன பதில் சொல்லணும்? அதற்கேற்றப்போல் ஏதாவது முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு அதுதான் இதான பதிலாக இருக்கும். ஆமாம், நாங்கள் வந்து அதை சிலையை நிறுவுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அல்லது அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், ஏதோ ஒன்று பதில் சொல்லணும். இப்போ சீமான் அவர்கள் இந்த கேள்வி வைக்கிறாருன்னா அதுக்கு பதில் சொல்லணும். மாறா வந்து எம்எல்ஏ எம்பியான்னு எகத்தாளம் பேசுகிறதுங்கிறது நியாயமற்ற செயல், அறிவுடைமையற்ற செயல், பதில் சொல்கிறதுக்கு துப்பில்லாத செயல். சீமான் வச்ச கேள்விக்கு பதில் சொல்லணும். மாறா இந்த மாதிரி இது வந்து சீமான் தோற்று போனால் என்ன, தோற்று போனால் என்ன, மீண்டும் மீண்டும் தோற்பார், மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவார், அதை பயணத்தை நோக்கி நகர்வார். ஆனால் சீமானுடைய அரசியல் பயணம்ங்கிறது அவசியமானது. அதனால் அவர் பேசிக்கிட்டே இருப்பார், அவர் வந்து களத்தில் இருப்பார். இன்றைக்கி கேட்குற இந்த அமைச்சர் வந்து எகத்தாளமாக கேட்குற இந்த அமைச்சர் அடுத்து அமைச்சராக இருப்பாரா? அப்போ இந்த மாதிரியான பதில் சொல்கிறது அப்படிங்கிறது முறையற்ற செயல்.
இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சீமானுக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம், சீமான் சொன்னது தமிழ் இனக்குழுக்கு இடையில தான் இந்த மோதல் வருதுல்ல. சீமான் அவர்கள் சொன்ன மாதிரியே அவர்கள் வந்து அனைத்து ஒரு சாதிக்கான தலைவர்கள் அனைவருக்குமான பொதுவான தலைவர், ஒரு சிறந்த ஞானி அப்படின்லாம் அவர் சொல்றாருல்ல. அப்போ இந்த தலைவரை இந்த தமிழ் இனக்குழுக்கள் வந்து எதிர்க்கக்கூடாது அப்படிங்கிறத சீமானவர்களும் வந்து அந்த காலத்துக்கு போய் அந்த தமிழ் இனக்குழு, ஏன்னா வந்து இந்த பொறுப்பு கூடுதலாக சீமானவர்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் இனத்துடைய ஒற்றுமைக்காக அரசியல் இயக்கம் நடத்தக்கூடிய சீமானவர்கள் இந்த இனங்களுக்கு இடையில வந்து இந்த பகை முரண் உருவாவதை தடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது சீமானவர்களுக்கும் பொறுப்பு இருக்குது. கூடுதலாக விஜய் அவர்கள் இந்த சிலையை அவரே நேரடியாக போய் நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு அவர் வந்து திறந்தார்னா இன்னும் சூப்பரான இதுதான், கூடுதலாக பாராட்டப்படும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்ண்ணா. நன்றி.